தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோதரன் சொல்லிவிடுகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 6 நாம் வாசிக்கிற பொழுது, யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 6 நாம் வாசிக்கிற பொழுது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். வேதாகமோ இரு மனமுள்ளவர்களை என்ன சொல்லுதுன்னா நிலையற்றவர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்னா அவனுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்றார். சந்தேகம் இருந்தால் நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்றார். இந்த டபுள் மைண்டட் எப்பவுமே என்னன்னா வளர்ச்சிக்கு உதவாது, முன்னேற்றத்திற்கு உதவாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பல சமயங்கள்ல பல முடிவுகளை, பல தேர்வுகளை நாம் செய்ய வேண்டியிருக்குது. சில சமயங்களில் சில காரியங்களை முடிவு பண்ணிட்டு பெசாத அது முடிவு பண்ணிக்கலாமோ இல்ல என்கிறதான ஒரு சின்ன என்னதுங்க ஒரு ஐயங்கள் இருக்கும். எப்பவுமே கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கணும். செலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டம். அது ஒரு காலத்துல சகோதரிகளுக்கு மட்டும் இருந்துச்சு, இன்னைக்கு சகோதரர்களுக்கு இருக்குது. என்னென்னங்க, போய் கடையில் போய் இதெல்லாம் பொருள் வாங்கணும்னு வச்சுங்க, தேடிக்கினே இருப்பாங்க. தேடுவாங்க. எடுத்து போடுறது செத்தான். கரெக்டா? அப்போ என்னன்னா ஒரு திருப்தியற்ற என்னதுங்க ஒரு மனநிலைமை இருக்கிற பொழுது எப்பொழுதுமே என்னதுங்க முடிவு எடுத்துருக்க முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது கொஞ்சம் கூட பெட்டராக இருந்ததில்ல, அது எடுத்துக்கலாமோ. ஒரு ஃபோன் வாங்கிட்டோம், அது வாங்கிருக்கலாமோ. ஆனால் சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில முடிவுகளை நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா? ஆமாம். அதில் ஒன்று என்னென்னா, பொதுவாக இப்போ படிக்கிற டைம், எக்ஸாம் டைம் இல்லையா, 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு போகிற பொழுது அவர்கள் எடுக்கிற அந்த குரூப்பை சார்ந்தால் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் என்னதுங்க அமைய போகிறது, என்ன எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தரமே எனக்கு மெனி சேஞ்சஸ். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போகிற பொழுது இருந்துங்க என்ன வகுப்பு எடுக்கிறாங்களோ இல்லை, அப்புறம் நாளைக்கு மாற்றி யோசிக்க முடியாது. சயின்ஸ் எடுத்துக்கலாமோ, சயின்ஸ் தான் நல்லா பண்ணியிருப்போமோ, இல்லை காமர்ஸ் எடுத்துக்கலாமோ, சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்மளால் இருந்துங்க சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இருந்துங்க திருமணம் கூட இல்லை மாற்ற முடியாது. என்ன மாற்ற முடியாதுங்க, டிசைட் பண்ணி திருமணம் செய்ததுக்கப்புறம் என்னதுங்க மாற்ற முடியாது. ஒரு பேச்சாளர் சொல்லுவார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னதுங்க நல்ல ப்ரொஃபைல்லாம் வரும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னதுங்க நல்ல ப்ரொஃபைல்லாம் வரும். மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு 2 பேருக்கும் தோணும் இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, பல சமயங்கள்ல சிலைகளை நாம் மாற்ற முடியாது. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ என்ன பண்ணுங்க, we should be content with what God has given in our life. நமக்கு அந்த கண்டென்ட்மெண்ட் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் திருப்தியற்றவர்களாக நம்ம இருப்போம், நிலையற்றவர்களாக இருப்போம் இல்லையா? நம்முடைய பல சமயங்களில் நம்முடைய முடிவுகள் நம்முடைய அனுபவங்களை சார்ந்தே நாம் எடுக்கிறோம் இல்லையா? விழுந்து 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 கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னதுங்க வீமே என்னதுங்க டேக் என்னதுங்க ப்ராக்டிஸ் இருந்துங்க குட் டிசிஷன்ஸ். பட் காலம் பூரா என்னதுங்க வாழ்க்கை பூரா என்னதுங்க நான் தவறான முடிவுகளே எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னதுங்க வில் நெவர் என்னதுங்க இல்லையா க்ரோ இன் லைஃப். அதே மாதிரி தான் என்னதுங்க ஆவிக்குரிய காரியத்தில் வருகிற பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது நாம் என்னதுங்க ஆண்டு ரொம்ப தெளிவாக சொல்றார், கலப்பையின் மேல் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசி,
நீ வந்துட்டுன்னா இருந்துங்க, there is no turning back. எனக்கு கீழ்ப்படிய முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியுமா முடியாதா என்பதை ரொம்ப தெளிவானதுங்க நம்ம முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னதுங்க, நம்மளால பின்வாங்கி போக முடியாது. பின்வாங்கி போனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய பின்னிலைமையை பார்க்கல முன்னிலைமை என்னதுங்க கேடு உள்ளதா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ரொம்ப கவனமாக நம்முடைய முடிவுகள் இருந்துங்க இருக்கணும். நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் இருக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்கிற விஷயத்துங்க கண்டென்ட், அது உடையா இருக்கலாம், உணவா இருக்கலாம் இல்லையா. நாம் சிலர் இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சில சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே இல்லை நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இல்லை ஒருவேளை நான் பெட்டரான குடும்பத்தில் பிறந்ததான் நான் நல்லா வளர்ந்துருப்பேன், என்னுடைய எப்பொழுது நிலைமைக்கு காரணம் என்னதுங்க என்னுடைய நான் வளர்ந்த சூழ்நிலை. இப்படி குடும்பத்தையும் என்னதுங்க குற்றப்படுத்துகிற மக்கள் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இல்லை, வாட் காட் ஹஸ் கிவன் என்னதுங்க நாம் எப்பவுமே என்னதுங்க அதில் திருப்தி உள்ளவர்களாக என்னதுங்க இருக்கணும். கலாத்தியர் யாக்கோபில் வாசிக்கிற யாக்கோபு 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 4:8 வாசிக்கிற பொழுது, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். We should never have that double thought in our life. இரண்டு மனம் இருக்க கூடாது. anything we can choose. Choice is always an option. செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம பண்ண கூடாதுங்க ஃபம்பிள் ஆகக்கூடாது. ஃபம்பிள் ஆனோம்னு சொன்னா காலம் பூரா நமக்கு என்னதுங்க we will not have a peace of mind. இவனை போய் கட்டிக்கினே இவளை போய் கட்டிக்கினே அப்படின்னு காலம் பூரா இருந்தானுதுங்க, காலம் பூரா சமாதானம் இருந்துங்க இருக்காது இல்ல. பல சமயங்கள்ல இருந்துங்க நாம் யோசிச்சு பார்க்கணும். பிரைவேட்டு வேலையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோங்க, கம்பெனி பிடிக்கல, பேக்கேஜ் பிடிக்கல, இன்க்ரிமெண்ட் வரல இல்லையா, இல்லை மேனேஜரை பிடிக்கல, ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க கம்பெனியை மாறிப்போம். கரெக்டா? இஃப் இட் ஆல் யூ ஆர் இன் எ கவர்மெண்ட் ஜாப் என்ன பண்ணுவீங்க, ஒரு அரசாங்க வேலையை என்ன பண்ணுவீங்க, யூ வில் அடாப்ட் டு த சிச்சுவேஷன். அதுதான் மனுஷன். மனுஷன் எப்போ என்ன தெரியுமா, அவனுக்கு செகண்ட் சான்ஸ் ஒன்று இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவன் சரியாக பயன்படுத்த மாட்டான். அதுதான் எப்பவுமே பிரச்சனை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அரசாங்க வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ண முடியாதுங்க, மாற்றிக்க முடியாது. இடம் பிடிக்கல, டிபார்ட்மெண்ட் பிடிக்கல, மேனேஜர் பிடிக்கல, சூப்பரிண்டென்ட் பிடிக்கல இல்லையா, சம்பளம் பிடிக்கல, எதுவுமே சொல்ல முடியாது. யூ வில் அடாப்ட் ஆகிதான் இருந்துங்க. ஆனால் அப்போ தான் நீங்கள் லைஃப் இருந்துங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்னென்னா தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், என்ன எல்லா இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்கிறார். நான் ஏன் அவனை மாதிரி படிக்க முடியல, நோ வரிஸ். என்னால் அந்த அந்த அளவுக்கு மேலே என் சம்பளம் வாங்க முடியல, நோ வரிஸ். என்னால் அது மாதிரி என்னதுங்க வீடு வாங்க முடியல, நோ வரிஸ். என்ன இருக்குது, வாட் காட் ஹஸ் given, be content with what God has given. இல்லைனா இருமனம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே நிலையற்றிருப்பார்கள். வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்னதுங்க பரிசுத்தமாக்குங்கள். ஒரு சில இருமனங்களை மட்டும் நான் இந்த நாளில் எனக்கு உங்களுக்கு காண்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு காரியத்தை பேசுகிறார் இல்லையா. ஆமாம், இது கூட ரெண்டு இருக்கக்கூடாதுன்றார். உபாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது சொல்றார். Deuteronomy 25 உபாகமம் 25:13 வாசிக்கிற பொழுது, உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம், உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிக்களையும் வைத்திருக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். என்ன சொல்றாருங்க, புரியுதான்னு பாருங்க. எடக்கல் இருக்க வெயிட் மிஷின் இல்லையா, 2 கல் வச்சிருப்பானுங்களாம். ஒன்று கரெக்டான வெயிட்டு கல், இன்னொன்று இருந்துங்க ஆமாம் இல்லை, நம்ம ஊரில் சொல்லுவாங்க எடை கம்மி பண்ணுறாங்க, எடை கம்மி பண்ணுறாங்க. அப்படி 2 கல் வச்சுக்கூடாதுன்றார். அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்றாரு. 2 படி வச்சுக்கூடாது. படின்னு தெரியல உங்களுக்கு? ஆமாம், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். நிறைய கிளாஸ் கூட இருந்துங்க, வெளியிலேருந்து பார்த்தா பெருசாக இருக்கும், உள்ளே பார்த்தா இருந்துங்க இவ்வளோ தூரம் இருந்துங்க வச்சிருப்பானுங்க. இந்த அளவுகோல் இருக்கு பார்த்தீங்களா, அளவில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, when you do என்னதுங்க some business, when you give என்னதுங்க மெஷர்மெண்ட்டில் என்ன பண்ணக்கூடாதுங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாதுன்றார். அது தப்புன்றார். அது கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்ற. பல இடங்களில் இது பேசுகிறார். நீதிமொழிகள் 11:1 வாசிக்கிற பொழுது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்குள்ளோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 20:10 வாசிக்கிற பொழுது, வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானைகள். 20:23 வாசிக்கிற பொழுது, வெவ்வேறான நிறைக்கர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல.
அப்போ நாம எதுல ரெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாம் செய்கிற தொழில், நாம் செய்கிற வேலையில பார்க்கும்போது வேலை செய்யக்கூடாது. ஓனர் இருக்கிற போது ஒரு மாதிரி வேலை, ஓனர் இல்லாத மாதிரி இருந்துங்க ஒரு வேலை. கரெக்டா? இது செய்யக்கூடாது. இந்த இரண்டு செயல்கள் இருக்கக்கூடாதுன்றார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதுதான் ரெண்டு மனம், இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை செய்வீங்க, செய்யக்கூடாதுன்றார். அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்றார். அது சட்டம், நியாயபரமான சட்டத்தில் இருந்துங்க கொண்டு வந்துட்டார், நீ செய்யக்கூடாதுன்றார். அப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்கிற போது, நீங்கள் வேலை செய்கிற பொழுது நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக ஊழியம் செய்யாமல் இருந்துங்க கர்த்தருக்கு பிரியமாக செய்கின்றார். ஊழியன்னா இந்த வேலை கிடையாது, அஃபிஷியல் நம்ம செக்குலர் ஒர்க்கு தான் பேசுகிறார். அப்போ நாம் பார்க்கிற பொழுது ஒன்றும் பார்க்காத போது ஒன்றுமானதுங்க ஒரு வேலை எழுதுங்க செய்யக்கூடாது, நம்முடைய வேலை எழுதுங்க கரெக்டாக இருக்கணுன்றார். இந்த விஷயத்தில் டபுள் ஸ்டாண்ட் நமக்கு இருக்கக்கூடாது, ரெண்டு மைண்ட் நமக்கு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, யோசுவா சொல்றார், பல சமயங்களில் பல வீடுகள் இருந்துங்க இந்த வசனங்கள் இருந்துங்க எப்பொழுதும் இருக்கும். யோசுவா 24:15 கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாய் எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்போ நீங்க எதை சேவிப்பீங்க? யூ சூஸ் யுவர் காட். உனக்கு தேவன் வேணுமா, தேவன்ட்ட நில்லு. விக்கிரகம் வேணுமா, விக்கிரகன்ட்ட நில்லு. இரண்டு நினைவுகளால் இருக்காதுன்றார். இரண்டு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க முடியாதுன்றார். இதே தீர்க்கதரிசி சொல்லுகிற போது 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கிற பொழுது, 1 ராஜாக்கள் 18:21 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இந்த ரெண்டு நினைவு என்பது எப்பவும் என்னதுங்க, குந்தி குந்தி நடக்கிறது, நொன்றது இல்லையா, நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் இருந்துங்க அதை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. என்ன சொல்லுவாங்க? கமுக்கமா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ தேவ நம்பிக்கையில, விசுவாசத்துல இரண்டு நானதுங்க சிந்தையுள்ளவர்களா இருக்கக்கூடாது. நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணுங்க. நரகம் போறேன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க, பிரச்சனை கிடையாதுன்றார். ஆனா இங்க இருந்துகிட்டு அங்க அங்க என்னமா இருக்கும்ல, எவ்வளோ ஜனம் வரும்ல, பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, ரைட்டா, பிரியாணி போடுவாங்க, கரெக்டா. ஆண்டவர் சொல்றாரு, யூ செலக்ட் யுவர் ஸ்டாண்ட். கர்த்தர் தெய்வமானால் அங்க நில்லுங்க. ரெண்டு சைடு இருந்தீங்க செய்யாதீங்கன்றார். தட் இஸ் ஆல்வேஸ் இருந்தீங்க டேஞ்சரஸ் என்றார். கொரிந்தியர்ல பேசுகிறது 1 கொரிந்தியர் 10:20 வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறான் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் போஜனம் பண்ணக்கூடாது, பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளா இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா? அப்போ இங்கேயும் சாப்பிட வேண்டியது, இங்கேயும் சாப்பிட வேண்டியது இல்ல. அவர் சொல்றாரு, இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் செய்யக்கூடாதுன்றார். யூ சூஸ். அதாவது நமக்கு என்ன விருப்பம் என்பதை தேவன் மனுஷனை படைக்கிற பொழுது முழு சுதந்திரத்தோடு படைச்சிருக்கிறார். உனக்கு என்ன வேணும்ன்றது நீ என்ன பண்ணலாங்க, நீ செலக்ட் பண்ணலாம். நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தட். யூ ஆர் கோயிங் டு ரீப் வாட் யூ சோ. நீ எதை விதைக்கிறாய் அதை அறுக்க போறாய். ஆனா நீ என்ன பண்ணாத, டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்காதுன்ற. ஒண்ணு நீ அங்க நில்லு, நீ இல்ல இங்க நில்லு. ரெண்டு சைடு நீ என்ன பண்ணாத, நிக்காதன்ற இல்லையா. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இந்த இரு மனம் எப்பொழுதுமே நமக்கு திருப்தியை தராது, சாட்டிஸ்பாக்சன் தராது. ஒரு குற்ற உணர்ச்சி எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு திருப்தியின்மை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். எரேமியால சொல்றாரு பாருங்க, எரேமியா 7:8-11 வாசிக்கிற பொழுது, எரேமியா 7 வாசிக்கிற பொழுது, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கான விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன பண்ற? வெளியே போய் உன் இஷ்டப்பிரகாரம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிற. ஆனா திரும்பி என்ன பண்ற? இங்க வந்துடுற, எங்க வந்துடுற, என்கிட்ட வந்துடுறேன்ற.
நான் இதை பார்க்கிறேன்றார். அப்போ நம்முடைய நம்பிக்கையில் என்ன பண்ணக்கூடாதுங்க? டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துங்க இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் இருந்துங்க டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துங்க இருக்கக்கூடாது. 2 மைண்ட் நமக்கு இருந்துங்க இருக்கக்கூடாது. இருந்தால் தேவனுக்கு அது பிடிக்காதுன்றார். 3வது, பல சமயங்களில் நம்ம எப்பவும் படிக்கிற வார்த்தைகள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதை செய்ய முடியாது, நம்முடைய வேலையிலையும் செய்ய முடியாது. ஒருவேளை 2 பாஸ் உங்களுக்கு இருந்தானா அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்கேயும் 2 செய்ய முடியாது. 2 எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. இங்க இந்த 2 எஜமான்கள் என்ன சொல்றாருன்னா, உலக பொருளுக்கும் இல்லையா தேவனுக்கும் நீங்க என்ன பண்ண வந்தீங்க? பிரியமா இருக்க முடியாது. எனக்கு உலகமும் வேணும், தேவனும் வேணும். நோ. இங்கேயும் நம்முடைய விருப்பம் தான். தேவன் மனிதனை முழு சுதந்திரத்தோடு படைத்திருக்கிறார். நீ சூஸ் பண்ணலாம். ஆனா என்ன சூஸ் பண்ண முடியாதுன்னா, அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் சூஸ் பண்ண முடியாது. எனக்கு உலகமும் வேணும் தேவனும் வேணும் அப்படின்னு சொன்னானுங்க. இப்படி சொல்றார் யாக்கோபு ஆசிரியர். யாக்கோபு 4:4 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு 4:4 வாசிக்கிற பொழுது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். We cannot இருந்துங்க satisfied in the world. இல்லையா? நிறைய உதாரணங்களா இது சொல்லலாம், பட் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். போறோம். உலக பிரகாரமாக உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் உங்களுக்கு இருந்துங்க பிரியமா இருக்கிறது என்று சொல்லி, எதெல்லாம் உங்களுக்கு சிநேகமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, you cannot have double standard in this. You cannot have double mind in this. இல்லையா? நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றார். அப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க, உலகமா தேவனா? எது உங்களுக்கு முதன்மையா இருக்குது? எது உங்களுக்கு பெருசா இருக்குது? அது எது பெருசா இருக்குன்றது நம்முடைய செயல்ல தெரியும் பார்த்துங்க. சும்மா வாயில சொல்றது கிடையாது இல்லையா? கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே என்னதுங்க? செயலை சார்ந்தே, வார்த்தையை சார்ந்த மட்டும் இருந்துங்க கிடையாது. ரொம்ப ஈஸி டு சே எனக்கு தேவனை தான் பிடிக்கும் அப்படின்னு இல்லையா? ஆனால் செய்வது என்பது கீழ்ப்படிதலோடு இருந்துங்க இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. 4வது, இது பல சமயங்களில் நாம் ஆரம்ப காலத்தில் படித்த பாடங்கள். பல கிறிஸ்துவை நம்புவர்கள் மத்தியில் இருந்துங்க இருக்கிற ஒரு பழக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36 39 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை நீங்க கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசம் நல்லது என்று சொல்வான் என்றார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பகுதியில் பேசுகிறார். இல்லையா? 2த்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றார். பழையதையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்றார். கலாத்தி மக்கள் என்ன பண்ணாங்க? அதை செஞ்சாங்க. கலாத்தி மக்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்படுதுங்க? கிறிஸ்துவின் உபதேசம் கரெக்டு, ஆனா நீ என்ன பண்ணுங்க, மோசையின் பிரமாணத்தையும் கைக்கொள்ளு அப்படின்னு சொன்னாங்க. விருத்த சேதனமும் பண்ணிடு, சேஃப் அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அதை நம்பிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இப்ப பவுல் கேட்கிறாரு இல்லையா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல கலாத்தியர் 3:3 வாசிக்கிற பொழுது, புத்தி இல்லாத கலாத்தியரே இல்லையா? இப்படிதான் கேட்கிறாரு. 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா?
இத்தனை பாடுகள் வீணாய் பற்றீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிற பொழுது, எப்படி இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டீங்க, இல்லை இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு டீச் பண்ணோம் இல்லையா, ஆனாலும் கூட நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லுங்க. அவங்கள பார்த்துருந்தீங்க கடிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை பேசுகிறார். கலாத்திய புத்தகமே என்னதுங்க, அதுதான். கலாத்தி மக்கள் பழைய ஏற்பாட மோசையின் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் அல்லது கை கொண்ட என்னதுங்க தொடங்கிட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு இருந்துங்க எச்சரித்து இருந்துங்க எழுதப்படுகிறதுங்க ஒரு புத்தகம். அப்போ பழையசையும் புதுசையும் என்னதுங்க சேர்க்க முடியாது. பழைய நம்பிக்கையும் புதிய நம்பிக்கை என்னதுங்க சேர்க்க முடியாது. பழைய சுபாவத்தையும் புதிய சுபாவத்தையும் என்னதுங்க சேர்க்க முடியாது. இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். நம்முடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னதுங்க பழைய வாழ்க்கை இருக்குதா, பழைய எண்ணங்கள் பழைய சுபாவங்கள் இல்லையா இருக்குதா, நாம் கவனிக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பேதுருவே கடிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார் இல்லையா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது, மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமத்தினாலே நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபிடத்தில் சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபொழுதோ விருத்த சேதமுள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட இருந்துங்க மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாது நான் கண்டபொழுது எல்லோருக்கும் முன்பாகவும் நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதன் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதன் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம் பேசுறார். 16 சொல்லுகிற பொழுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் இருந்துங்க நீதிமானாக்கப்படுவதில்லையே. என்னன்னா, யூத மக்கள் வரத்துக்கு முன்னாடி இருந்துங்க பேதுரு என்ன பண்ணாருங்க, புறஜாதி கூட உட்காந்து சாப்பிட்டார். யூத மக்கள் வந்ததுக்கு அப்புறம் இருந்துங்க கொஞ்சம் நாங்களாம் இவா கூட சாப்பிட மாட்டோம்னு என்ன பண்ணாங்க, பின்னாடி போயிட்டார். ரைட்டா? அதை பவுல் பேசும்போது என்னதுங்க கடிந்து கொள்கிறார். அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துங்க எடுக்க முடியாது. டபுள் ஸ்டாண்டர்ட் யார் எடுத்தாலும் இருந்துங்க தப்பு தான். அது பேதுரு எடுத்தாலும் இருந்துங்க தப்பு தான். சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிற பொழுது இருந்துங்க தவறு எப்பொழுதுமே தவறா, தவறு எப்பொழுதுமே தவறு தான். 5வது ரொம்ப அழகா அதை பேசுறார். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பல சமயங்களில் நம்ம படிச்சிருப்போம், எதா நம்ம படிக்கல இல்ல. பிரச்சனையே என்ன தெரியுமா, நமக்கு தெரியுன்றது தான் பிரச்சனையே. தெரியாதவங்க பயப்படுவாங்க இல்லையா. அந்த ராஜாவை போல நியாயப்பிரமாண புத்தகம் இருந்துங்க தேவாலயத்தில் கிடைக்கிற பொழுது இருந்துங்க அதை வாசிக்கிற பொழுது சட்டையை கிழிச்சிட்டு இருந்துங்க அழுதார். ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்யறேனா அப்படின்னு சொல்லி இல்ல. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, படிப்போம் நம்ம. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிற பொழுது, 10 இல்ல ஒரு 9 படிக்கலாம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். என்ன? நாக்குனால என்ன பண்றோம்? பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனை நாம் துதிக்கிறோம். தேவனை நாம் சபிக்க முடியுமா? நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் சகோதரருக்கு செய்யறது தான். ஞாபகம் வச்சுக்கணும். மத்திய 25 இல்லையா, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், காவலில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன். யாருக்கு செஞ்சீங்க? யாருக்கு செய்யாம போனீங்க? மனுஷனுக்கு தான், அவருடைய பிள்ளைகளுக்கு தான். நீங்க என்ன செய்யணுமோ அவருக்கு தான் செய்ய முடியும். இவங்க செஞ்சதான் அங்க போவோம். ஆண்டவர் சொல்றாரு 11 பரிசுத்த என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரை எப்படி இருக்கலாகாது. எப்படியா இல்ல, ஒரே வாயிலிருந்து ஒருவரை பத்தி இருந்துங்க அப்படியே தூக்குவோம். அதே வாயில இருந்துங்க அவர் என்ன பண்ணுவாங்க, கீழே போட்டு இருந்துங்க மிதிப்போம். இது என்ன? இது ஈரநாவு, டபுள் ஸ்டாண்டர்ட், டபுள் மைண்டட். அதான் தான் வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இது மிஞ்சினது இருந்துங்க தீமையா இருக்கும். ஒருத்தர் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லுங்க, ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க, தப்பு இல்லை. அது எப்படின்னா, நம்ம ஊர்ல பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி, பிடிக்கலன்னா இருந்துங்க ஒரு மாதிரி. நம்ம வீட்டு மனுஷால் ஒரு தப்பை செஞ்சா அதை இப்படி சொல்லுவோம், அதே தப்பை வெளியே செஞ்சா அப்படி சொல்லுவோம்.
அப்ப என்ன இருக்கு பாருங்க, அங்க நீதி இருக்குதா இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி நீங்க அத்திப்பழங்களையும் நீங்க கொடுக்குமோ அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் சாந்தத்திற்குரிய ஞானத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கினால் இதுங்க காண்பிக்கடவன். அப்போ துதித்தலும் சபித்தலும் ஞாயிற்றுக்கிழமையும் சரி வீட்லையும் சரி பாட்டு பாடுறீங்களான்னு தெரில, இங்கேயே பாடுறீங்களான்னு தெரில, பாடினீங்கன்னா சொல்கிறேன், துதிக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் வெளியே போயிட்டு யாருன்னா நம்மளை சீண்டிட்டாங்கன்னா அப்படி பொங்கி வரும் பாருங்க இல்லை? கேட்டான்னு சொல்லுவாங்க, அது வேறு ஊற்று இது வேறு ஊற்று, இல்லை ஒரே ஊற்று தான், அது ஒரே வாய் தான், வரக்கூடாதுன்றார். ஒரே வாயிலேருந்து ரெண்டு இருந்துங்க வராது இல்லை? ஆமாம், அப்படி வந்துச்சுன்னா இருந்துங்க அது தப்புன்றார். இப்படி சொல்றார் மத்தேயு 12 சொல்கிற பொழுது இயேசுக்கு சொல்ல, ஆமா, மத்தேயு 12:34 வாசிக்கிற பொழுது, விரியன் பாம்பு குட்டிகளே, எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக பேசுகிறார் பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தின் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்து பொல்லாத எழுதுங்க எடுத்து காட்டுகிறான். உள்ள என்ன இருக்கோ தாங்க வரும். கேட்டா என்ன சொல்லுவான், கோவத்தில் அப்படி இப்படி பேசிடுவேங்க இல்ல, கோவத்தில் அப்படி இப்படி பேசிடுவேன், எப்படி வந்தாலும் பேச முடியாது. ஏன்னா ஊற்று என்ன, இருதயத்தில் இருக்கிறது என்ன. அப்போ இருதயத்தில் பொக்கிஷம் இருந்ததுன்னு சொன்னா, என்ன பொக்கிஷம் இருக்குது? நல்ல பொக்கிஷம் இருந்தா நல்லதை பேசுவோம், கெட்ட பொக்கிஷம் இருந்தா கெட்டதானதுங்க அங்க வரும். ரைட்டா? அப்போ நாம் என்ன பேசுகிறோம் என்பது, நம்ம என்ன வாயிலிருந்து வர்றதுன்னு ரொம்ப கவனமானதுங்க நாம் இருக்கணும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருக்க முடியாது. ஆமா, 5 முடிச்சிட்டோமா? 5 முடிச்சிட்டோம். 6வது, இதையும் செய்யக்கூடாதுன்றார். என்னதுங்க இது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சமீபத்தில் கூட ஏதோ ஒரு கிளாஸ்ல நினைக்கிறேன், ஆமா, 2025 இந்த நவீன காலத்துல, இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்திலையும் இந்த வசனங்கள் பொருந்தது. கரெக்டா? பிதாக்கால காலகட்டத்தில் ஏன் மனுஷன் ஃபர்ஸ்ட் மனுஷன் எந்த மனுஷங்க? முதல் கொலைகாரன் யாருங்க? காயின். அவனுக்கு கிடைச்சிச்சே, அவனது மாத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதே எங்க இருந்துங்க? எரிச்சல். அன்னையிலேருந்தே இருக்குதுங்க இது பிரச்சனை இல்ல, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்குது. எங்கேயோ ஒரு ஆட்டோல வாசிச்சேன், அவனுக்கு மட்டும் கிடைத்து விட்டதே என்று வருத்தப்படாத ஒரே நிகழ்வுங்க மரணமா. அவனுக்கு மட்டும் கிடைத்து விட்டதே என்று வருத்தப்படாத ஒரே விஷயம் என்னதுங்க? மரணம். மற்ற எல்லா விஷயமும் அவனுக்கு கிடைச்சா அது எப்படி கிடைக்கலாம்? அவன் அதெல்லாம் தகுதியே கிடையாது. நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டா இல்லைங்க? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய உள்ள வெளியே என்ன, உள்ள வெளியே, ஆமா இல்ல, இரண்டுமே எடுத்துங்க சுத்தமா இருக்கணும்னு சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:27 வாசிக்கிற பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். அப்ப வெள்ளை தான் அடிச்சுக்கிறாங்க போல, இப்ப மார்பெல்லாம் போடுறாங்க. அன்னைக்கு வெள்ளை தான் அடிச்சாங்க, இன்னைக்கு மார்பிளே போடுறாங்க. அவர் சொல்றாரு, இப்ப இருந்தா அப்படிதான் எழுதியிருப்பாரு, மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படிதான், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்போ நம்ம உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இல்ல, எனக்குள்ள ஒரு மிருகம் இல்ல,
சில டைம் அது நாயாக இருக்கலாம், சில டைம் பண்ணியாக இருக்கலாம். இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த எல்லா சுபாவமும் இருக்கும். அவன் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணானே தெரியாது. எல்லா மிருகங்களுக்கும் ஒரு சுபாவம் தான். மனுஷன் மட்டும்தான் எப்போ ஓனாயாக இருப்பான், எப்போ ஆடாக இருப்பான், எப்போ பண்ணியாக இருப்பான், இல்லை எப்போ தந்திரமுள்ள சர்ப்பமாக இருப்பான், இல்லை சொல்லவே முடியாது. பார்த்துங்க, கேட்டால் சொல்லுவான், வேர் எனக்கு இன்னொரு முகம் இருக்கிறது வச்சுக்க. அப்படியே நரகத்துக்கு தான் போனோம். ஒரு முகம்தான், 2 முகம் இருந்தால் நரகம்தான். கேட்டுதானே? 2 முகம் இருந்தால் நரகம்தான். ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், யோசிக்க தேவையில்லை. நம்ம இங்கே உட்காரதெல்லாம் இருந்துங்க வேஸ்ட்டு. டபுள் மைண்டட் இருந்தா இருந்துங்க. ஆமாம், அங்கே வைக்க முடியாது. பரலோகத்தில் ஒரு கால், நரகத்தில் ஒரு கால்லாம் வைக்க முடியாது. ஏதாவது ஒரு சைடு தான் வைக்க முடியும். கரெக்டா? அப்போ சொல்றாரு, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசாதீங்கன்றார். ஆண்டவர்கிட்ட வரும்போதே சொல்றார், அவரே வருத்தப்படுறார். இந்த ஜனங்கள், மத்திய 15 சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் இடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமா எனக்கு தூரமாக இருந்துங்க விலகி இருக்குது. ஆண்டவர்கிட்ட இப்படி காட்டுறாங்க. நம்ம காட்டுறோமான்னு தான் பார்த்துக்கணும். அப்புறம் எங்க மனுஷன்லாம் கேட்டுதானே? நீதிமொழிகள் ஆசிரியர் இப்படி சொல்றாரு. நீதிமொழிகள் 23 சொல்லுகிற பொழுது, பல சமயம் ஐ திங்க் சமீபத்தில் எங்கள் வேதபாட வகுப்பில் படிச்சோன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தையை. வன்கண்ணுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை புசியாதே, இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருக்கிறான். புசியும் பானம் வேணும் என்று அவன் உன்னோடைய சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. நீ புசித்த துணிக்கு எழுதுங்க வாந்தி பண்ணி உன் இனிய சொற்கள் எழுதுங்க இழந்து போவாய். இல்லை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அது அவங்க மரியாதை. என்ன மரியாதை? சாப்பிடுங்கன்னு சொல்றது இல்லை, சாப்பிட மாட்டோம்னு சொல்லுதுங்க உங்களுடைய மரியாதை. புரியுதா? என்ன சொல்றேன்னா, வன்கண் ஆபத்துன்றாரு. வாயில் 1000 பேசுவான். கரெக்டா? நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு படித்தோம். அதாவது என்ன டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடாதுன்றார். வாயில் ஒன்று, என்னங்க புசுக்குன்னு சொன்னேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் சாப்பிட்றேன்ட்டாரு. கரெக்டு தானே? ஒரு பேச்சுக்கு கேட்டால் உட்காந்துருவாங்களாண்ணா இல்லை? அப்போ வேதம் சொல்லுது, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று எழுதுங்க, செய்யக்கூடாது. சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள். இல்லை, வெண்ணெய் மாதிரி பேசுவான். அந்த வெண்ணெய் நம்ம ஊர்ல வெண்ணெய் திட்டத்தை கூட பயன்படுத்துவாங்க. அதாவது வெண்ணெயை மாதிரி பேசுறான்னா அப்படியே என்னதுங்க, இனிமையா பேசுறது. அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானைகள், ஆனாலும் அவைகள் இருந்துங்க உருவின பட்டயம். பேசும்போது இருந்துங்க வாழைப்பழம் மாதிரி இருந்துங்க, நம்ம வெண்ணெய் மாதிரி இருந்துங்க பேசுறது. ஆனா உள்ள என்னதுங்க ஃபுல்லா யுத்தம், ஃபுல்லா இல்லைங்க சரக்குனதுங்க போடுறது. அப்போ இது ரொம்ப கவனிக்கணும். 26 சொல்றாரு, இதை செய்யாதீங்கன்றார். வார்த்தைகள் இருந்துங்க உள்ள ஒன்று வச்சு வெளியே. 26 நீதிமொழிகள் 26:22 வாசிக்கிறது, கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் இருந்துங்க உள்ளத்திற்குள் இருந்துங்க தைக்கும். நேசானலை காண்பிக்கிற உதடோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசி இருந்துங்க ஓட்டை போல் இருக்கிறது. பகைஞன் தன் உள்ளத்திலே கபலத்தை மறைத்து தன் உதடுகளால் இருந்துங்க சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையில் இருந்துங்க வெளிப்படுத்தப்படும். உச்சரம் இன்னும் இருக்குதான்னு கேட்காதீங்க. ஆமாம், எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு வசனம் கட் பண்ணிட்டேன், போகிறோம். அப்போது நாம் என்ன பண்ண முடியாதுன்னா, உள்ள ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் நம்ம நடிக்க முடியாது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய சிந்தையை பார்க்கிறார். நம்முடைய இருதயங்கள்லாம் இருந்துங்க அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. பகலும் இருந்துங்க இருளும் இருந்துங்க பகலை போல் இருந்துங்க வருங்க வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஏதாவது செஞ்சிட முடியுமா? அவரை மீறி இருந்துங்க எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் அவருக்கு முன்பாக இருந்துங்க வெளியரங்கமாக இருக்குது. கடைசியா ஆமாம், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துங்க இந்த 6 விஷயத்தில் பார்த்தோம். உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று இல்லையா? வெளியே ஒன்று பேசுறது உள்ளதுங்க, உள்ள இருந்துங்க ஒரே வாயில் இருந்துங்க துதிக்கிறோம், ஒரே வாயில் இருந்துங்க சபிக்கிறோம். பழைய ஏற்பாடு இருந்துங்க புதிய ஏற்பாடு, உலகம் தேவன் இல்லையா? விக்கிரகம் என்னதுங்க, விக்கிரகமா தேவனா அல்லது அதே மாதிரி இருந்துங்க நிறை கருத்தில் கொடுத்துருந்துங்க நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, சபை, ஆராதனை, தொழுகை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல சமயங்களில் நாம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாடங்களை நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? இந்த தொழுகையில் நாம் செய்கிற நிகழ்வு 6 காரியம் செய்கிறோம்.
உங்களுக்கு நினைவு இருக்குன்னு பாருங்க, இருக்கும் லிஸ்ட்டில் போடுவாங்க இல்லையா? ஜெபம், பாடல், வேத வாசிப்பு இல்லையா, செய்தி, கர்த்தருடைய பந்தி, அப்புறம் காணிக்கை. 6 காரியங்கள். ஆனால் இந்த 6 காரியத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐக்கியத்தோடு செய்யணும். நீங்கள் ஆராதனையை தனியா வந்து செஞ்சுட்டு போக முடியாது. மற்ற நம்பிக்கையில் இருக்கிறது போல தனியா போய் நான் தேவன்கிட்ட இருந்துங்க தேவனை ஆராதிச்சுட்டு வரேன் அப்படின்ற செயல் இருந்துங்க இங்க கிடையாது. worship is always என்னதுங்க as a communion. ஒன்று சேர்ந்து செய்வதுதான் என்னதுங்க ஆராதனை. தனியா செய்யவே என்னதுங்க முடியாது. அதனால்தான் வேதாகமம் எபேசியர் 4 வாசிக்கிற பொழுது அவருடைய சரீரமாகிய சபைன்னு பேசுகிறது. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், அதனால அவங்க சொல்றேன். சபை என்பது அவருடைய சரீரம். ரைட்டா? கொரிந்தியர்ல வாசிக்கிற பொழுது ஒரு சரீரத்தில் எத்தனை அவயம் இருக்குதோ அப்படியே இருந்துங்க நாம் எல்லாரும் இருந்துங்க ஒரு அவயவங்களா இருந்துங்க நாம் இருக்கிறோம். கரெக்டா? அப்போ நான் ஆராதனை பண்ணுகிற பொழுது இந்த 6 பார்ட்டியும் நான் செய்யணும். நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது, சபையில ஜெபம் செய்யப்படுகிற பொழுது ஜெபத்தை ஃபாலோ பண்ணணும். பாட்டு பாடுகிற பொழுது நானும் பாட்டு பாடணும். வேதம் வாசிக்கிற பொழுது நானும் இருந்துங்க அதனோடு இருந்துங்க நான் வாசிக்கணும். செய்தி கேட்கிற பொழுது, செய்தி பேசுகிற பொழுது என்ன பண்ணுங்க கேட்கணும். இவர் பேசினேங்கிறார், எப்போ முடிப்பாரு? வசனம் இருக்குது, ஆமா அப்படி இருந்திருக்கிறாங்க, நான் வேணாம் அதெல்லாம் போன டைம் ஆயிரும். ஆமா ரைட்டா? அடுத்தது என்னதுங்க கர்த்தருடைய பந்தி. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம எடுக்கிறோமா? இல்லை ஆராதனைன்னு சொன்னானதுங்க நம்ம கர்த்தருடைய பந்தி வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 6 காரியத்தையும் நம்ம எப்படி தான் செய்ய முடியும்னா ஐக்கியமாக தான் செய்ய முடியும். ஐக்கியமாக நம்ம செய்யலைன்னா அப்படின்னா நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் நமக்குள்ள என்னதுங்க ஐக்கியங்கள் என்னதுங்க இருக்கணும். அப்போஸ்தலர் 2 தொடங்கும் போதே இருந்துங்க சௌர் சொன்னார் இல்லையா, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக என்னதுங்க தரித்திருந்தார்கள். அப்போ வித்தவுட் ஃபெல்லோஷிப்பு வி கேனாட் இருந்துங்க வர்ஷிப். மற்ற வர்ஷிப்புக்கும் சத்தியத்தின்படியான வர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வித்தியாசம். என்னதுங்க ஐக்கியத்தோடு தான் இருந்துங்க செய்ய முடியும். என்ன பண்ண முடியாது, என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியாதுங்க, நான் தனியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் வீட்லயும் தனியா பண்ணிக்க முடியாது, இங்க வந்துட்டு நம்ம தனியா பண்ணிக்க முடியாது. இல்ல இவர் சரி கிடையாது, இவர் சரி கிடையாது, அவர் சரி கிடையாது, அவர் சரி கிடையாது, இல்ல அப்படி நம்ம இருக்க முடியாது. அப்போ சபையை குறித்து சொல்லுகிற பொழுதும் கூட வேதாம் இட்ஸ் a congregational இருந்துங்க ஈவெண்ட். worship is always இருந்துங்க a congregational இருந்துங்க ஈவெண்ட். அப்போ சபையை குறித்து இருந்துங்க ரொம்ப அழகானதுங்க வேதாம் பேசுகிறது. 1 பேதுருல வாசிக்கிற பொழுது நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் இருந்துங்க செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருந்துங்க கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ எப்படி வந்து ஒரு பில்டிங் பல கற்களாலே ஆகி ஒரு பில்டிங் ஃபார்ம் ஆகுதோ, ஒரு வால் ஃபார்ம் ஆகுதோ, அதே மாதிரி தான் இருந்துங்க சபையும் கூட பல சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்து இருந்துங்க சேருவதான் இருந்துங்க சபை. அப்போ என்ன தெரியக்கூடாதுன்னா இண்டிவிஜுவலி தெரியக்கூடாது. இண்டிவிஜுவல் இருந்துங்க தெரியக்கூடாது. எப்படி இந்த இப்போ கல் இப்போ இங்கே கல் தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லா கல்லும் தெரிஞ்சு நம்ம என்ன சொல்லுவாங்க, என்னங்க இன்னும் பிளாஸ்டர் பண்ணலையா பூசலையான்னு கேட்பீங்க. ரைட்டா? கல் தெரியக்கூடாது. preacher should be always இருந்துங்க behind the cross. கிராஸ் தான் தெரியணும். பேசுகிறவர் எப்போ இருந்துங்க பின்னாடி தான் தெரியணும். இயேசு கிறிஸ்து தான் முன்னாடி தெரியணும். பல சமயங்களில் நம்ம உங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாடத்தை நம்ம பல வாட்டி நம்ம படிச்சிருப்போம். எந்த மனுஷனும் பொய்யனே. கரெக்டா? எந்த மனுஷனும் பொய்யனே. பேசுகிறவங்க யாருங்க? ஒரு கழுதை. கழுதை பேசியிருக்குது. தேவன் கழுதை எழுதுங்க பயன்படுத்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற கழுதையை பார்க்கக்கூடாது எப்பொழுதுமே. கரெக்டா? பேசுகிற வார்த்தையை எழுதுங்க நாம் கவனிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா,
இது என்னதுங்க நெக்ஸ்ட் எப்பவுமே எப்படி நான் ஆரம்பத்தை சொன்ன ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, என்ன சொல்றாருங்க, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், கரெக்டா அப்படின்னு இருந்துங்க வருத்தப்படுகிற மாதிரி சபையை சொல்லக்கூடாது. யூ ஹேவ் ஆல்வேஸ் இருந்துங்க சாய்ஸ். பல காரணங்களுக்காக பல சூழ்நிலை பல பிராந்தியங்களில் நம்ம பண்ணுறதுங்க நாம் கூடுகிறோம், கரெக்டா. ஆனால் எந்த பிராந்தியத்தில் இருக்கிறோமோ நான் வந்துங்க வி ஷுட் பி இருந்துங்க வித் ஃபெலோஷிப், ஐக்கியத்தோடு இருந்துங்க இருக்கணும். அப்போ சொல்லுங்க போல் ரொம்ப பேசுகிறார். எனக்கு கொரிந்து சபையில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சு, இங்கேயும் வந்துடக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்துங்க நம்மளுடைய சகோதரர்கள் பேசுகிறாங்க, 12 சகோதரர்கள் பேசுகிறாங்க இல்லையா. 12 சகோதரர்கள் இருந்துங்க போதிக்கிறாங்க, மற்ற வந்துங்க பல சகோதரர்கள் பண்ணுறாங்க, தேவனுடைய பணியை செய்கிறாங்க. பணிகளை செய்கிற பொழுது நீங்கள் இங்கே தனிநபர்களை எப்பொழுதுமே இருந்துங்க பார்க்கக்கூடாது. அதற்காக சொல்கிறேன், தயவுசெய்து நான் பல சமயம் என்னோட சகோதரர்கள் கேட்பாங்க, பிரதர் எப்படி பேசினேன் ஆரம்பத்துலேருந்து, இப்போ இல்லை டிவோஷன் கிளாஸ் எப்போ தொடங்கணும் அப்போதுலேருந்து கேட்பாங்க, எப்படி பேசுனேன் கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் சொல்லவே மாட்டேன் நான். பிழை இருந்தால் சொல்லுவேன், உபதேச பிழை இருந்தால் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருந்துங்க வே ஆஃப் இருந்துங்க ப்ரெசன்டேஷன். உபதேச பிழை இருந்தால் சொல்லுவேன், மற்றபடி இருந்துங்க சொல்ல மாட்டேன். தயவு செய்து எந்த சகோதரர்கள் இருந்துங்க தேவனுடைய பணியை செய்கிற பொழுதும் சகோதரர்களும் சரி சகோதரியும் கூட சரி இது பண்ணுங்க சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்க, நல்லா செஞ்சீங்க சொல்லாதீங்க, நல்லா செய்யல சொல்லாதீங்க. அவங்க இங்க தேவனுடைய பணியை செய்கிறார்கள். அவர்கள் செய்கிற பணிக்கு என்னதுங்க தேவன் என்ன பண்ணாருங்க கூலி கொடுப்பார். காட் இஸ் கோயிங் டு பிளஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொல்லுகிற பொழுது என்னன்னா அங்கே டிவிஷன்ஸ் இருந்துங்க வரும். அது வரக்கூடாது, எது வரக்கூடாதுங்க, சபையில் டிவிஷன்ஸ் வரக்கூடாது. பல காரணங்களுக்காக ஒருவர் இருந்துங்க நம்ம அதிகமாக பிடிக்கும், பல காரணங்களுக்காக ஒருவர் இருந்துங்க நமக்கு இருந்துங்க பிடிக்காம இருக்கும், கரெக்டா. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், பல தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்துங்க உங்களுக்கு இருக்கலாம், கரெக்டா. ஆனால் என்ன ஆகிடக்கூடாதுன்னா அது என்னதுங்க சபையில் இருந்துங்க வந்துடக்கூடாது. வி ஷுட் பி இருந்துங்க வெரி ஃபேர் எனஃப். இது பொதுவாகவே கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் இதுங்க இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. மற்ற எந்த மத நம்பிக்கையிலும் தனிநபர் வழிபாடு தனிநபர் புகழ்ச்சி இருக்காது. எந்த நான் ஆன்லைன்றதுனால என்னதுங்க நான் வந்து எங்கள் பேர்லாம் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இல்லையா. ஒரு மத நம்பிக்கையில் ஒரு வழிபாட்டு முறையில் சில சட்டங்களை அந்த மத சடங்கின் பிரகாரம் ஒருத்தர் செய்கிறார். என்னைக்குன்னா அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவர் பாட்டுன்னு வருவார், அவர் பைசா வாங்குவார், அவர் போயிட்டே இருப்பார், கரெக்டா. அவரை பற்றி தெரியாது, எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால் என்ன கிடையாதுன்னா செல்ஃப் ப்ரைஸ் இருந்துங்க வராது. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையில் மட்டும்தான் இன்னைக்கு பல ஊழியங்கள், பிரதர் எக்ஸ், பிரதர் ஒய், பிரதர் ஜெட் இல்லை, அவர் பேர் சொன்னாடுதுங்க அங்கே 10,000 பேர் போகிறாங்க. என்ன சொன்னாலும் அவர் சொன்னாடுதுங்க கரெக்டாக இருக்கும், கரெக்டா. அது எங்கே வருகிறதுனா அங்கே வருகிறது. எங்கே வருகிறதுங்க கிறிஸ்தவ நம்பிக்கை மத்தியில் பல ஊரில் என்னதுங்க பல பேரில் நடக்குது இல்லையா. அப்போ யாரை பிராண்ட் பண்ணி போகிறாங்கன்னா அந்த பிரதர் எக்ஸை பிராண்ட் பண்ணி போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த சபையில் அப்படி தான் போட்டிருக்காங்க, ஃபவுண்டர் ரெவரண்ட் பிரதர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கரெக்டா. ஆமாம், கிறிஸ்துவின் சபையில் அது வரவே கூடாது. கிறிஸ்துவின் சபையில் ஆல்வேஸ் கிரைஸ்ட் ஷுட் பி இன் ஃப்ரண்ட், preacher should be always behind. அப்போ எப்போ நம்ம அதை செய்கிறோம்னா, நீங்கள் இதை செஞ்சீங்க, நான் செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்னா சபையில் டிவிஷன்ஸ் வரும். கொரிந்தியர் சபையில் அது பெரிய எக்ஸாம்பிள் அதில் இல்லையா. சிலர் பவுலை சேர்ந்தவர் என்றும், சிலர் அப்போலோவை சேர்ந்தவர் என்றும், சிலர் கேபாவை சேர்ந்தவர் என்றும், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர் என்றும் நான் எப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் இல்லையா. ப்ராபபிலி உங்களுடைய அதாவது ஒருவரை தவறான நோக்கத்தோடு இல்லை, ஒருத்தர் உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் பாசிட்டிவ் இருந்துங்க கமெண்ட் சொல்லுவீங்க. ஒருத்தரை சரி பண்ணுறதுக்காக இருந்துங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவீங்க. ரெண்டுமே வேணான்றேன். பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லும்போது அவருக்கு கோபம் வலிச்சிடும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவனுக்கு சோதனை என்னதுங்க அவருக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான், ரைட்டா. சரியா செய்யலை அப்படின்னு சொல்லும்போதுங்க டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க. இது ரெண்டுமே என்னதுங்க தேவையில்லை. நாம் இங்கே எல்லாரும் இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறோம். இங்கே நிற்கிறவங்க அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க, அவ்வளோதான். அந்த பொறுப்பு என்னதுங்க அவங்க எப்படி செய்கிறாங்க. தவறாக செய்தால் அப்போலோ பேசுகிற பொழுது, தவறாக இருக்கிற பொழுது ஆக்கிலாவும் பிரிஸ்கலாவும் கூப்பிட்டு கண்டிச்சாங்க. எப்பா நீ நல்லா பேசுகிற, ஆனால் இப்படி பேசக்கூடாது,
பாரு இதை கொஞ்சம் இதுதான் புதிய ஏற்பாடு சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க, அது கரெக்ட். ஆனால் ஒருவரை என்கரேஜ் பண்றதுக்காகவோ ஒருத்தரை சரி பண்றதுக்காக இந்த ரெண்டுமே என்ன பண்ணுங்க செய்யக்கூடாது. செஞ்சா என்ன ஆகும்னா சபையில டிவிஷன்ஸ் வந்துடும். டிவிஷன்ஸ் வந்தா என்னதுங்க அது ஆபத்து. இப்போ வேதம் சொல்லுகிறது, அப்போ நான் அதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இல்லையா, இந்த வாசகத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ நம்ம ஒரு பிரதரை விட இன்னொரு பிரதர் சிறப்பு, ஒரு சபையை விட இன்னொரு சபை சிறப்பு இல்லையா, எல்லார் வீட்டுக்கும் வாசல்படி இருக்கும் கேடுதுங்க, எல்லா வீட்லையும் குப்பை இருக்கும் கேடுதுங்க, இக்கரைக்கு என்னதுங்க அக்கறை என்னதுங்க பச்சை, கரெக்டா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, மேலும் சகோதரரே நான் உங்களுக்கு ஆவிக்குரியல் என்று உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியல் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்று பேச வேண்டியதாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆவிக்குரியர்கள் கிடையாது, நீங்க குழந்தைங்க. ஏன் தெரியுமா இதை நீங்க சொல்றீங்க, நீங்கள் பலனில்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள், இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கிறீர்கள் அல்லவா. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அப்போ எப்போ நீங்க when you compare with one brother with other brother, வேதம் சொல்லுகிறது நீங்கள் பலன் இல்லாதவர்கள், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள், நீங்கள் குழந்தைகள் இல்ல. இங்க பர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்கவுங்க என்னதுங்க தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாளந்து பிரகாரம் அவங்க செய்யறாங்க, அவங்க சரியா செய்யறாங்க. நம்முடைய வேலை என்னதுங்க அது கிடையாது. நம்ம இங்க எல்லாரும் வர்ஷிப் பண்ண வந்திருக்கோம். திஸ் இஸ் நாட் என்னதுங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கரெக்டா, இது என்னதுங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கிடையாது. அல்லது என்னதுங்க பல சமயம் நம்ம சோல்ற, நான் இந்த வார்த்தையை தான் எப்போதும் சொல்லுவேன், இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கிடையாது. மேலே ஏறுறீங்க பயத்தோடு செய்யுங்க, ஆபத்து அடி பலமானதுங்க விழும் இல்லையா. நீங்க உங்களுடைய தாளந்துகளை காண்பிப்பதற்காக மேலே ஏறாதீங்க. பல முறை நான் சோல்லுங்க சொன்னது, சபையாராய் சொல்லுகிற பொழுது நீங்கள் கவனமாயிருங்கள். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ் இருந்துங்க கமெண்ட்ஸ். அவங்க செய்யறது என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னதுங்க கண்டிப்பா என்னதுங்க தப்பா சொன்னா நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், ரைட் இல்லைங்க இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அதுங்க நம்ம சொல்லலாம். அதில் இருந்துங்க தவறே கிடையாது. உபதேச பிழை இருந்தாலும் வந்துங்க நம்ம அதை கேட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம வந்துங்க அதை சரி செஞ்சுதான் இருந்துங்க ஆனும். இப்போ வேதம் சொல்லுது இதை நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அதை முடிக்கும்போது சொல்ற நேரம் ஆயிடுச்சுன்னா இருந்துங்க ஃபுல்லாக நான் போல 16 சொல்கிற பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எப்போ இந்த டிவிஷன்ஸை ஏற்படுத்துறீங்களோ, சகோதரர்களுக்குள்ள நீங்க கம்பேர் பண்ணி, சபைக்குள்ளாக நீங்க கம்பேர் பண்ணி நீங்க டிவிஷன்ஸை ஏற்படுத்துறீங்களோ, வசனம் சொல்லுது நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். இந்த வேலை செய்யாதீங்கன்றார். பல காரணங்களுக்காக பலர் நம்மளதுங்க பிடிக்கும் இல்லையா. நான் கிரிக்கெட் விளையாடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர், ஹெய்ன்ஸ் அண்ட் கிரீனேஜ். உங்களுக்கு பேர் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. ஹெய்ன்ஸ், டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் என்னதுங்க, கார்டன் என்னதுங்க கிரீனேஜ். அவங்கள மாதிரி ஓப்பனிங் இருந்துங்க அடிக்கவே முடியாது. அவங்க பாடல அடிச்சா அவங்க கையில் ஸ்பூன் மாதிரி இருக்கும் பேட்டு, அப்படி இப்படி இப்படி தட்டி தட்டி போவாங்க, அவங்க அவுட்டே ஆக மாட்டானுங்க ரைட்டா. பல காரணங்களுக்கு பலர் நம்மளுக்கு பிடிக்கும். அது கிரிக்கெட்டில் இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம் இல்லையா. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்துங்க தப்பே செஞ்சால் இருந்துங்க இந்த தலைவர் எனக்கு பிடிக்கும், இந்த தலைவரை பிடிக்கும் இல்லையா. அதே மாதிரி இருந்துங்க ஸ்போர்ட்ஸில் இல்லையா, இப்படி பல இருந்துங்க ஈவெண்ட்டில் இருக்கலாம். நாட் ஆன் த காங்கிரிகேஷன், நாட் ஆன் த சர்ச். சபைக்குள்ளா இருந்துங்க அது வரக்கூடாது. சபையிலே போதிக்கப்படுகிறது. இன்றைக்கு போதிக்கப்படுகிறதுனா கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியை இருந்துங்க கொடுக்குறார், அவ்வளோதான். பிரதர் எக்ஸ் பேசுறாரு, பிரதர் ஒய் பேசுறாரு, பிரதர் ஜெட் பேசுறாரு, இல்ல யார் வேணாலும் பேசிட்டோம். இந்த செய்தி நமக்கு இன்னைக்கு வருகிறது, நாம அதை இருந்துங்க கேட்டு நமக்கு இருந்துங்க பக்தி விருத்திக்கு எதுவானதுங்க நம்ம மாற்றிட்டு நம்ம வாழணும். அப்போ தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க இது ஞாபகம். ஏன்னா இப்போ இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆகிடும், டபுள் மைண்டட் ஆகும். இவர் எனக்கு பிடிக்குது, இவர் எனக்கு பிடிக்கல, வேணாம். அந்த வேலை நமக்கு வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல தனியாக வச்சுங்க, நோ இஷ்யூஸ். பட் when you do it with the congregation, you are dividing the congregation. சபை என்னதுங்க கெடுக்கிறோம். கெடுத்தால் வேதம் சொல்லுது இதை விட பெரிய, இது ரொம்ப ஆழமான வசனங்கள்.
பல சமயங்களில் நாம் பார்த்து விட்னஸ் பண்ணணுங்க வசனங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருமனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா? ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் பல காரியங்கள் நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டோமா, கொடுத்துருக்கிறார், பி ஹாப்பி. சேஞ்ச் கருதுறேன். அப்போ நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழணும். இருமனம் இருந்தா வேதம் சொல்லுது உனக்கு சந்தேகம் இருக்குது, நீ என்ன நம்பலன்றார். ஸோ ஒரு 7 காரியங்கள் நம்ம பார்த்தோம். சிந்திப்பு நம்முடைய வழிகளை மாற்றும். தேவனுக்கு பிரியமா இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.